ஜிஸியா என்கிற வரியை பற்றி ஒரு லட்சுமிங்கிற ஒரு சகோதரி கேட்டிருக்கிறாங்க தாம்பரத்திலிருந்து. என்ன கேட்குறாங்கன்னா, முஸ்லீம்கள் ஆட்சி பண்ணும் பொழுது முஸ்லீம் அல்லாத மக்கள் மீது, அதாவது இந்தியாவில் இந்துக்கள் மீது ஒரு சிறப்பு வரி ஜிஸியா என்கிற வரியை விதித்திருக்கிறார்கள். அவுரங்கசீப் என்கிற ஒரு அரசரும் இந்தியாவில் இந்து மக்கள் மீது ஜிஸியாங்கிற ஒரு வரியை அவங்களுக்கு மட்டும் விதிச்சிருக்கிறாரு. அதே மாதிரி முஸ்லீம்கள் ஆட்சி செய்யக்கூடிய இஸ்லாமிய ஆட்சி என்று சொல்லக்கூடிய நாடுகளிலும் இந்த ஜிஸியா வரி விதிக்கப்படுகிறது. முகமது நபி அவர்கள் காலத்திலும் முஸ்லீம் அல்லாத மக்களுக்கு ஜிஸியா வரி விதித்திருக்கிறார்கள். எல்லோரையும் சமமாக நடத்தக்கூடிய மார்க்கம் என்று சொல்கிற நீங்கள் உங்கள் மார்க்கத்தில் முஸ்லீம்களுக்கு விதிக்காத ஒரு வரியை முஸ்லீம் அல்லாஹ்வின் மீது விதிப்பது ஏன்? அவர்களை இரண்டாம் தர குடிமக்களாக ஆக்குவது ஏன் என்று அவர் கேட்டிருக்கிறார். இது ஒரு நல்ல கேள்வி, தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம். இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும், அதாவது மறுமை வாழ்க்கையில், அதாவது மரணத்திற்கு பிறகு உள்ள வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டுமானால் இஸ்லாம் சொல்லக்கூடிய தொழுகை, நோன்பு போன்ற வணக்க வழிபாடுகளை அவங்க என்ன செய்யணும்? கடைப்பிடிச்சா தான் மறுமையில் வெற்றி பெற முடியும் என்று இஸ்லாம் அதை சொல்லுகிறது. உலக விஷயத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா மனிதர்களுமே இந்த உலகத்தில் அது சமமான உரிமை படைத்தவர்கள் தான். யாருடைய உரிமையை விட அதிகமானது இல்லை என்பது இஸ்லாத்தினுடைய அடிப்படையான ஒரு கொள்கை தான். அந்த கொள்கை இருக்கும் பொழுது முஸ்லீம்கள் ஜிஸியா வரி விதித்தது ஏன்கிற கேட்குறாங்க. அது உண்மையாண்டு கேட்டால் உண்மை தான். முகமது நபி அவர்கள் காலத்திலையும் முஸ்லீம் அல்லாத மக்கள் மீது ஜிஸியா என்கிற ஒரு வரி விதிக்கப்பட்டது. அந்த வரி முஸ்லீம்களுக்கு விதிக்கப்படவில்லை. அதே மாதிரி நபிகள் நாயகம் காலத்திற்கு பின்னாடி யாரெல்லாம் இஸ்லாமிய ஆட்சி என்கிற பெயரில் ஆட்சி நடத்தினார்களோ அவர்களுடைய ஆட்சியில எல்லாம் இந்த மாதிரி முஸ்லீம் அல்லாத மக்களுக்கு வரியை விதித்திருக்கிறார்கள். அதே மாதிரி இந்தியாவை ஆண்ட ஏராளமான மன்னர்களும் ஜிஸியா வரி விதிக்கலை, முஸ்லீம் மன்னர்கள். ஆனால் அவுரங்கசீப் என்பவர் இஸ்லாமிய அடிப்படையில் தான் அந்த ஆட்சி நடக்கும் என்ற ஒரு சொன்ன காரணத்தினால அவர் என்ன செய்கிறார்னு கேட்டால், முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு ஜிஸியாங்கிற ஒரு வரியை விதிக்கிறார். அப்போ இந்த வரி விதித்தல் என்பதில் இப்படி ஒரு பாரபட்சமாக நடந்தால் அது கொடுமை தானே. உங்கள் கேள்வியில் ஒரு நியாயம் மேலோட்டமாக பார்த்தால் அது ஒரு நியாயமான கேள்வி தான். வரி விதிக்கிறோம், எல்லாரும் அந்த காற்றை சுவாசிக்கிறோம், அந்த தண்ணீரை பயன்படுத்துகிறோம், அந்த பூமியை தான் பயன்படுத்துகிறோம், அந்த நாட்டினுடைய நல்லது கெட்டதுகளை வளங்களை எல்லாம் எல்லோருமே பயன்படுத்தி கொண்டிருக்கும் பொழுது அவற்றுக்காக முஸ்லீம்கள் இல்லாத மக்களுக்கு மட்டும் வரி விதிக்கிறது ஏன் அப்படிங்கிறது மேலோட்டமாக பார்க்கும் பொழுது அது நியாயமான கேள்வி தான். ஆனால் அதை உள்ள நுழைந்து நம்ம பார்த்தோம் என்று சொன்னால் இந்த கேள்வி ஒரு தவறான புரிதல் காரணமாக வருகிற கேள்வி தான். பொதுவாக எந்த ஒரு அரசாங்கத்தை நடத்துவதாக இருந்தாலும் அது வரி விதித்தான் நடத்த முடியும். அரசாங்கம் என்பதை எதை கொண்டு இயங்க முடியும்? மக்கள்கிட்டமிருந்து நிதி திரட்டி வசூல் பண்ணி அவங்கள்ட்ட வரி போட்டு தான் அந்த அரசாங்கத்தினுடைய போலீஸு, இராணுவம், ஆயுதங்கள், அரசு செய்யக்கூடிய நலத்திட்டங்கள், மற்ற எல்லா விஷயங்களுமே அந்த மக்கள் வரிப்பணத்தில் தான் நடக்கணும். இதை நம்ம எல்லாரும் ஒத்துக்கொள்கிறோம். மக்கள் வரிப்பணத்தில் நடக்கணும் என்று சொல்லும் பொழுது அப்போ முஸ்லீம் அல்லாதவங்கள்ட்ட வாங்கின அந்த வரியை கொண்டு மட்டும் அரசாங்கம் நடக்குமா? அதாவது முஸ்லீம்கள் பெரும்பான்மையாக இருக்கிறாங்க, முஸ்லீம் அல்லாதவர்கள் சும்மா சின்ன 5%, 10% என்று குறைவாக இருந்திருப்பார்கள் நபிகள் நாயகம் காலத்தில். அந்த மக்கள்கிட்ட மட்டும் வரியை வாங்கி ஒரு அரசாங்கத்தை நடத்த முடியுமா? அவங்கள்ட்ட மட்டும் வரி வாங்கி நடத்தினார்கள் என்று சொன்னாலே லாஜிக்கே இல்லை. பெரிய ஒரு வல்லரசு சாம்ராஜ்யத்தை நிறுவி இருக்கிறார்கள். கேட்கக்கூடியவர்களுக்கெல்லாம் அள்ளி அள்ளி நபிகள் நாயகம் அவர்கள் வாரி வழங்கி இருக்கிறார்கள். அவ்வளவு நிதி ஆதாரம், எந்த அளவுக்கு நிதி ஆதாரம் அங்கே குவிந்து இருந்தது என்று சொன்னால், யாராவது கடன் பட்டாங்கன்னு சொன்னால் அந்த கடனை அரசாங்கம் தீர்க்கும் என்று அறிவிப்பு செய்கிறார்கள் நபிகள் நாயகம். அப்போ அரசாங்கத்தில் தாறுமாறாக பணம் குவிகிறது என்று சொன்னால் இந்த முஸ்லீம் அல்லாத மக்களுக்கு போடக்கூடிய அற்பமான இந்த ஜிஸியா என்ற வரியை கொண்டு நடக்குமா? நடக்காது. அப்போ வேறு விதமான வரி விதிக்கப்பட்டுச்சு முஸ்லீம்களுக்கு. ஜிஸியா வரி விதிக்கப்படலையே தவிர முஸ்லீம்களுக்கும் வரி விதிக்கப்பட்டது.
அந்த வரி எப்படி இருந்தது என்று சொன்னால், இந்த ஜிஸியான்னு சொல்கிறாங்க இல்லையா, முஸ்லீம் அல்லாதவங்க, அவங்களுக்கு விதிக்கப்படுகிற வரியை விடவும் பல பல மடங்கு அதிகமான வரி முஸ்லீம்கள் மீது சுமத்தப்பட்டது. அந்த வரி அரசாங்கத்தினுடைய ஒரு வரியாக மட்டும் இல்லாமல் மார்க்கத்தின் கடமையாக, குர்ஆன் மூலம் சொல்லப்பட்ட ஒரு ஆன்மீக ஒரு கடமையாகவும் அந்த வரி இருக்கிறது. அதுக்கு பேர் தான் ஜக்காத் என்பது. இந்த ஜக்காத் என்கிற பணத்தை வாங்கி அதை எதுக்கு செலவழிப்பாங்க? ஏழைகள் நலனுக்காக, கடன்பட்டோர் நலனுக்காக, அல்லாவின் பாதையில் போர் செய்தல், இராணுவம் போன்ற செலவினங்களுக்காக இந்த பணத்தை எல்லாம் ஜக்காத் என்ற பணத்தை வாங்கி செலவழிப்பார்கள். இந்த ஜக்காத் என்பது எவ்வளோ பெரிய தொகை என்று சொன்னீங்கன்னு சொன்னால் 2.5% வரி. அதாவது தலைக்கு இவ்வளோன்னு வரி கிடையாது. தலைக்கு இவ்வளோ வரின்னு சொல்லி முஸ்லீம்களுக்கு வரி போடலை. முஸ்லீம்களுக்கு எப்படி வர போடுதுன்னு சொன்னால், உங்ககிட்ட 1 லட்ச ரூபா இருக்கும் என்று சொன்னால், இந்த வருஷத்துக்கு 1 லட்ச ரூபா அவனுக்கு கிடைத்தால் அதில் 2500 கொடுத்து விட வேண்டும். இப்படிங்கிற மாதிரி 40ல் ஒரு பங்கு, 40 ஆடு வைத்திருந்தால் ஒரு ஆடு ஜக்காத்து கொடுக்க வேண்டும். இப்படி எல்லா பொருள்களையும், தங்கத்தில் மற்ற ஆடு மாடுகள் அனைத்திலையும் முஸ்லீம்கள் மீது ஜக்காத் என்கிற வரி விதிக்கப்பட்டது. இந்த ஜக்காத் என்கிற வரி 2.5%. அவன்கிட்ட எத்தனை கோடிகள் இருந்தாலும் சரி, ஒரு தடவை தான். மறுபடி புதுசாக இன்கம் வந்தால் தான் அதுக்கு ஜக்காத்து வசூலிக்கப்படும். அந்த மாதிரி வசூல் முஸ்லீம்கள்கிட்ட மிகப்பெரிய பெரிய கோடீஸ்வரராக இருக்கான்னு வைங்க, அந்த மாதிரி ஆட்கள்கிட்ட இருந்து பல லட்சங்கள் அவங்கள்ட்ட வரியாக வசூலிக்கப்பட்டுவிடும். அப்போ முஸ்லீம்களுக்கு ஒரு வரி இஸ்லாத்தில் போடப்படுகிறது. அது என்ன வரி என்றால் ஜக்காத் என்கிற வரி. அந்த ஜக்காத் என்கிற வரியை வாங்கி முஸ்லீம்களுக்கு மட்டுமா செலவு செஞ்சாங்க? இல்லை, அது ஏழைகள், எல்லா விதமான ஏழைகளுக்கும், வறியவர்களுக்கும், கடன்பட்டவர்களுக்கும், திக்கற்றவர்களுக்கும், போர் செய்வதற்காக வேண்டி உள்ள செலவினங்களுக்கும், இந்த மாதிரியான காரியங்களுக்கெல்லாம் செலவிடும் பொழுது அந்த செலவெல்லாம் ஒரு அரசாங்கம் செய்ய வேண்டிய செலவுகள் தான். அப்போ அரசாங்கத்தை நடத்துவதற்குரிய செலவுகளுக்காக முஸ்லீம்களுக்கு போடப்பட்ட வரி எவ்வளவு என்று சொன்னால் 2.5%. அதாவது 100க்கு 100 ரூபாய் இருந்தால் 2.5 ரூபா கொடுத்து விட வேண்டும். அப்போ இது ஒரு பெரிய ஒரு வரி. இந்த ஒரு வரி இஸ்லாம் மார்க்கத்தின் கடமை என்று சொல்லப்பட்ட காரணத்தினால முஸ்லீம்கள் அதை மனமும் என்ன செய்வாங்க? ஏமாற்றாமல் கொடுத்துறவும் செய்வார்கள். அந்த மாதிரி இருக்கிறதுனால அவங்களுக்கு இஸ்லாம் என்ன செய்யுதுன்னா, ஜக்காத்துங்கிற வரியை விதித்து அவங்கள்ட்ட பணத்தை திரட்டி அதை வச்சு தான் எல்லா மக்களுக்கான நன்மைகளை செய்யப்படுகிறது. அந்த நேரத்தில் முஸ்லீம் அல்லாதவங்க கொஞ்சம் பேர் இருப்பாங்க. அதாவது யூதர்கள் இருந்தாங்க, கிறித்தவர்கள் இருந்தாங்க, நாத்திகர்கள் இருந்தாங்க, பல தெய்வத்தை வணங்கக்கூடிய மக்கள் இருந்தாங்க, நெருப்பை வணங்கக்கூடிய மஜூசி என்று சொல்லக்கூடியவர்கள் இருந்தார்கள். நபிகள் நாயகம் காலத்தில் அவங்க ஆட்சியின் கீழே இப்படி பல இஸ்லாத்தில் இல்லாத பல மதத்தவர்கள் இருந்தார்கள். இவர்கள்லாம் எவ்வளோ இருந்திருப்பார்கள்னா, ஒரு 5% உள்ளே தான் இருந்தார்கள், சின்ன அளவில் தான் இருந்தார்கள். அந்த சின்ன அளவில் இருந்த மக்களுக்கு இப்போ வரி விதிக்கிறதா இருந்தால், இஸ்லாம் சொல்கிற அந்த ஜக்காத்து வரியை விதிச்சோன்னு வைங்க, அப்போ அந்த மக்கள் என்ன நினைப்பாங்க? இன்னொரு மதத்தினுடைய சட்டம் நமக்கு திணிக்கப்படுகிறது. முஸ்லீம்கள் ஜக்காத்து கொடுக்குறாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு மார்க்க கடமை, அவங்க கொடுப்பாங்க. அந்த வரி எதுக்கு எங்களுக்கு விதிக்கிறீங்க என்று அவங்களுக்கு என்ன செய்வாங்க? அவங்க ஒரு அதிருப்தி அடைவார்கள். ஒரு பெரும்பான்மையாக இருக்கக்கூடியவங்க தங்களுடைய மத சட்டத்தை எங்கள் மீது திணிக்கிறார்கள் என்று சொல்லி இதே ஜக்காத்து வரியை அவங்களுக்கும் போட்டால் பெரிய அளவிலான வரி இது. அவ்வளோ பெரிய தொகையை விதிக்கிறது அந்த மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், அதிருப்தி அடைவார்கள். தாங்கள் அநீதிக்கு உள்ளாக்கப்படுகிறோம் என்று என்ன செய்வார்கள்? நினைப்பார்கள். அது பார்த்தால் அநியாயமும் தெரியும். யார் பார்த்தாலும் அது என்ன முஸ்லீமுக்கு உள்ள வரியை கொண்டு இதுக்கு இந்துக்களுக்கு போடுறீங்க, கிறிஸ்தவர்களுக்கு ஏன் போடுறீங்கன்னு கேட்கத்தான் செய்வார்கள். அப்போ அதுக்கு என்ன செஞ்சால் சரியாக வரும்? அவங்களுக்கு வரியே விதிக்காமல் விட்டுடலாம், அது ஒரு வழிமுறை. அப்படி விட்டால் அது அவங்களே உடன்பட மாட்டாங்க, விரும்ப மாட்டாங்க. ஏன்? எந்த ஒரு அரசாங்கம் நம்மகிட்ட வரி வாங்கலைன்னு விட்டு விடுகிறதோ, நம்ம 2ஆம் தர குடிமக்கள்ன்ட்டு அது மீனிங் ஆகி போயிடும். நம்ம எந்த உரிமையும் கேட்க முடியாது. நீ என்ன வரியாக கொடுக்குற என்று சொல்லிவிடுவார்கள், யாராவது சொல்லிவிடுவார்கள், விமர்சனம் செய்து விடுவார்கள். அப்போ வரி வாங்க சில கிராமங்களில் கூட ஊர் வரின்ட்டு வாங்குவாங்க. யாராவது ஒருத்தன் 2 பேர் தப்பு செஞ்சுட்டான்னு சொன்னால் அவன்கிட்ட வரி வாங்க மாட்டேன்ருவாங்க. அது அவனை பெருசாக பாதிக்கும். ஏன்? வரி வாங்கலைன்னா நம்ம ரைட் இல்லை, வரி வாங்கவில்லை என்று சொன்னால் நமக்கு இங்கே எந்த ரைட்டுமே இல்லை என்கிற ஒரு நிலை தான் உலகம் போல உள்ள ஒரு மனோதத்துவ நிலை. அந்த அடிப்படையில்
அப்போ முஸ்லீம்களுக்கு அந்த ஜக்காத்துங்கிற வரியை போட்டுவிட்டு முஸ்லீம் அல்லாதவருக்கு வரியே இல்லை என்று சொன்னால் ரெண்டு சாராரும் வெறுப்பாங்க. முஸ்லீம்களும் வெறுப்பாங்க. எப்படி வெறுப்பாங்க? அது நம்ம மட்டும் வரி செலுத்த நம்ம சும்மா உட்காந்து எல்லா இதையும் அனுபவிக்கிறான்ட்டு முஸ்லீம்களும் நினைப்பாங்க. முஸ்லீம் அல்லாதவங்க நினைப்பாங்கன்னா நமக்கு ஒன்றும் இல்லை, வரியே வாங்க மாட்டேங்கிறாங்க, நமக்கு இந்த நாட்டில் எந்த உரிமையும் இல்லையா அப்படிங்கிற மாதிரி அவர்களும் நினைப்பார்கள். நம்ம வரி கொடுத்து இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் தான் எல்லோரும் மாதிரி யாருக்கும் வரி இல்லைன்னா அது ஒரு கணக்கு. சிலர்கிட்ட வரி வாங்கி சிலர்கிட்ட வாங்காமல் விட்டால் வாங்காதவர்கள் என்ன செய்வாங்கன்னா தாங்கள் ஒதுக்கப்படுவதாக நினைப்பார்கள். அப்போ வரி விதிக்காமல் இருக்க முடியாது, ஜக்காத்தையும் விதிக்க முடியாது. அப்போ என்ன செய்யணும்? ஜக்காத் அல்லாத வேறு ஒரு வரி தான் விதிக்க முடியும். அந்த வரிக்கு பேர் தான் ஜிஸ்யா என்பது. இந்த ஜிஸ்யா என்று சொன்னால் அதில் அந்த வருமானத்தை கணக்கிட்டு அந்த வரியை வசூலிக்க மாட்டாங்க. ஏன் வசூலிக்க மாட்டாங்கன்னு கேட்டால் அது இஸ்லாமிய சட்டம். அதாவது எவ்வளோ பணம் இருக்குதோ அந்த ஆளை பார்த்து வரி விதிக்கிறது இல்லை, பணத்தை பார்த்து செல்வத்தை பார்த்து தான் அந்த வரி விதிக்கப்படுறதுங்கிறது இஸ்லாமிய சட்டம். அந்த சட்டத்தின்படி அவங்கள்ட்ட வரி விதித்து நீங்கள் ஜிஸ்யா என்கிற பெயரில் 2.5% சொத்து கொடுங்க என்று சொன்னால் பேரை மாற்றிக்கிட்டு நம்மகிட்ட வசூலிக்கிறாங்க என்று தான் சொல்வார்கள். அதுபோக இது மார்க்க கடமைங்கிற காரணத்தினால முஸ்லீம்கள் கரெக்டாக அந்த வரியை செலுத்திடுவாங்க ஜக்காத்தை. முஸ்லீம் அல்லாதவங்களுக்கு போட்டிங்கன்னு சொன்னால் அவங்க காட்டுறது தான் கணக்கு. 1 கோடி ரூபாய்க்கு தங்கத்தை வைத்துக்கொண்டு என்கிட்ட ஒரு 1 லட்ச ரூபாய்க்கு தான் இருக்குது என்று அவர்கள் சொல்லலாம். சொன்னால் ஒன்றும் செய்ய முடியாது, சொல்கிறத வச்சு தான் கேட்க முடியும். அப்போ அவங்க மறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும் இஸ்லாமிய அரசாங்கத்துக்கு செலுத்துகிற வரியாக இருந்தால் கூட இதை செலுத்தாவிட்டால் இறைவன் நம்மளை தண்டிப்பான், மறுமையில் நமக்கு கேள்வி கணக்கு இருக்கிறது என்ற ஒரு அறிவுரைக்கு உட்பட்டு வாழ்ந்த மக்களாக இருக்கிறதுனால அவங்க பெருமளவுக்கு ஜக்காத்தில் என்ன செய்ய மாட்டாங்க, ஏமாற்ற வாய்ப்பு கம்மி. அப்போ இந்த சொத்து கணக்கு கொடுத்து நீ வரி போடுன்னு சொன்னால் அதை வாங்கவும் முடியாது, நிறைய ஏமாற்றுவாங்க, அதுக்குரிய ஒரு நல்ல ஒரு தீர்வாக இருக்காது. அப்போ இஸ்லாம் என்ன செய்யுதுன்னு கேட்டால் நீ காசு பண கணக்கெலாம் இல்லை, ஒரு வருஷத்துக்கு தலைக்கு 1 தீனார், ஒரு ஆளுக்கு ஒரு குடும்பத்தில் 5 பேர் இருந்தாங்கன்னா வருஷத்துக்கு 5 தீனார் கொடுத்துருங்க. இந்த 5 தீனாருங்கிற இந்த சின்ன வரியை கொண்டு உங்களுக்கு எல்லா விதமான வசதி நாங்கள் செஞ்சு தருவோம், அடிப்படை வசதி செஞ்சு தருவோம், போலீஸு, காவல்துறை, மற்ற நீதிமன்றம், இதுகளை மருத்துவமனைகள் எல்லாம் நீங்கள் தான் பயன்படுத்த போகிறீங்க. அதெல்லாம் பயன்படுத்துகிறீங்க, சும்மா பயன்படுத்தலை, நீங்கள் கொடுத்த வரி தான் பயன்படுத்துகிறீங்கன்னு வருவதாக இருந்தால் அது 1 தீனார், வருஷத்துக்கு 1 தீனாருங்கிற அந்த நாட்டில் இருந்த ஒரு பழக்கத்தில் இருந்த நாணயம், வருஷத்துக்கு 1 தீனார் என்கிற ஒரு நாணயத்தை நீங்கள் வரி செலுத்த வேண்டும். அதில் வருமானத்தின் அடிப்படையில் உங்களுக்கு போடப்படலை. ஏன்னா வருமானத்தின் அடிப்படையில்னா மறைக்க வாய்ப்பு இருக்கிறது. அவங்கள போய் தொடச்சி விசாரித்தாங்கன்னு வைங்க, ரொம்ப கொடுமைப்படுத்துகிறாங்கன்னு சொல்லுவாங்க. அதனால் 5 பேர் இருக்கிறது மறைக்க இயலாது. ஒரு குடும்பத்தில் எத்தனை பேர்? 5 பேர். 5 தீனாரை கொடுத்துட்டு போ. இந்த 5 தீனார் கொடுப்பதன் மூலமாக நீ இந்த அரசாங்கத்தில் உள்ள எல்லா சலுகையும் நீ பெற்றுக்கொள்ளலாம், அதுவும் உரிமையோடு பெற்றுக்கொள்ளலாம். எல்லாருக்கும் இருக்கிற உரிமை மாதிரி உனக்கும் உரிமை இருக்கிறது என்று உனக்கும் ஒரு முஸ்லீமுக்கும் பிரச்சனை வந்து விட்டால் கூட உனக்கு இங்கே நீதி கிடைக்கும். முஸ்லீம் உனக்கு அநியாயம் செஞ்சால் அவனை தண்டிப்போம். அப்படியான ஒரு நீதி பரிபாலனம் செய்கிற விஷயங்கள் எல்லாம் உனக்கு நாங்கள் வழங்குவோம், எந்த குறையும் வைக்க மாட்டோம். ஆனால் எங்களுடைய ஜக்காத்து வரியை உனக்கு திணிக்க மாட்டோம் என்கிற வகையில் தான் முஸ்லீம் அல்லாத மக்கள் மீது ஜிஸ்யா என்கிற ஒரு வரியை விதித்தார்கள். இதை என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அந்த ஜிஸ்யா விதித்தார்களில் இந்த இன்னொரு சைடை சொல்லாமல் ஜிஸ்யா விதித்தார்கள்ங்கிறதுல ஒளிமறைவுலாம் இல்லை, வெளிப்படையான நபிகள் நாயகத்துடைய வரலாறில் எல்லாமே ரகசிய பிளான் பண்ண விஷயங்களே கிடையாது. முகமது நபி எங்களுக்கு சொல்லித்தந்த போதனை என்ன என்று சொன்னால் பல்யகு அன்னி உலவ் ஆயா, என் சம்பந்தமாக எந்த ஒரு துணுக்கு செய்தி கிடைத்தாலும் சொல்லிவிடுங்கள், ஒளிச்சு மறைச்சி வாழ்கிறவன் நான் கிடையாது. நான் என்ன சட்டம் போட்டேன் சட்டத்தை சொல்லுங்கள், யார் வேண்டாலும் அலசட்டும், இது மறைச்சிக்கிட்டு என்ன செய்வாங்க, சிலது போட்டு வெளியே சொல்லாதீங்க, ரகசியமாக வச்சுக்கிறங்க என்று முகமது நபியுடைய வாழ்க்கை இருந்தது கிடையாது. அவங்க கொண்டு வந்த சட்டத்திட்டங்களும் போதனைகளும் இருந்தது கிடையாது. அதனால தான் வெளிப்படையாக குரானை கொண்டே கொடுங்க, நாங்களே மொழிபெயர்த்து கொடுக்குறோம். இதெல்லாம் கொடுக்குற காரணம் என்ன, அவங்க என்ன சொன்னாங்க என்பது உலகம் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு தான் வச்சுட்டு அவங்க முன்னாடி நீங்கள் அலசி பார்த்துக்கிறங்கன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு ஓப்பனாக இருக்கக்கூடிய ஒரு மார்க்கம். அதனால் இந்த ஜிஸ்யாங்கிறது விதித்ததை நாங்கள் தானே சொன்னோம். இதெல்லாம் இதை முஸ்லீம்கள் தானே அந்த ஹதீஸுகளை மொழிபெயர்த்து எல்லா பாஷையும் கொண்டு வந்து ஜிஸ்யா விதித்தார்கள்ங்கிற செய்தியை நாங்கள் அறிவித்ததன் நாங்கள் என்றால் எங்கள் அப்பன்பாட்டன்மார்கள் முஸ்லீம்கள் மக்களுக்கு சொன்ன அடிப்படையில் உங்களுக்கே தெரிகிறது. அதில் எங்களுக்கு ரகசிய ஜிஸ்யான்னு ஒன்று வச்சுருக்கிறோம், சொல்லிவிடாதீங்க, முஸ்லீம் அல்லாத மக்களுக்கெல்லாம் வேறு மாதிரி நினச்சிக்கிடுவாங்க அப்படின்னு நாங்கள் மறைச்சோமா? அதை 14 நூற்றாண்டாக ஆமாம் தான் சொல்கிறோம்.
ஆனால் அந்த ஜிஸியா விதித்ததை மட்டும் பார்க்குறாங்களே தவிர அந்த ஜிஸியாவை விட பல மடங்கு முஸ்லீமுக்கு வரி விதிக்கப்படுகிறது அதை பார்க்க மாட்டேன் என்கிறார்கள். அப்போ ஒரு முஸ்லீம்கிட்ட வந்து 1 கோடி ரூபா வருமானம் இருக்கிறது, அவருக்கு 4 பிள்ளைகள் இருக்கிறது, பிள்ளைய கணக்கு பண்ணி வசூல் பண்ண மாட்டோம். 1 கோடி இருந்தால் 2.5 லட்ச ரூபாய் கொடு என்று என்ன செஞ்சுருவோம், அந்த 40ல் 1 வந்து ஜக்காத்தை வசூல் பண்ணிடுவோம். அதே 1 கோடி ரூபாய் வந்து ஒரு யூதட்ட இருக்கிறது, அவருக்கு 5 பிள்ளை இருக்குது, அவருடைய 1 கோடியை நாங்கள் பார்க்க மாட்டோம். நீ 5 பிள்ளைக்கு 5 தீனாரை கொடு, தலைக்கு 1 தீனார், நீ உனக்கு 1 தீனார், உன் மனைவிக்கு 1 தீனார், உன் பிள்ளை 3 பேரா 3 தீனாரை கொடு. அப்போ தலைக்கு இவ்வளோ ஒன்று போடும் பொழுது அவங்கள கொடுமைப்படுத்தாத வகையிலையும் கொடுமை என்று அவங்க நினைக்காத வகையிலையும் தலையை எண்ணி கொடுத்துட்டு போக வேண்டிய நம்ம எவ்வளோனா இதில் என்ன பாதுகாப்பு இருக்குது? முஸ்லீம்கள் எவ்வளோ சம்பாதிச்சாலும் சம்பாதிக்க வரியும் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். முஸ்லீம் அல்லாதவர்கள் எவ்வளோ சம்பாதிச்சாலும் அவங்க சம்பாத்தியத்துக்கு வரி கிடையாது. எவ்வளோ எது யாருக்கு கூடுதல் உரிமைன்னு பாருங்கள். அவங்களுக்கு வந்து 1 கோடி 2 கோடி 10 கோடி வச்சுருக்காங்கன்னு வைங்க, 10 கோடிக்கு 25 லட்ச ரூபா கொடு என்று இஸ்லாமிய அரசாங்கம் அவங்கள்ட்ட கேட்காது. ஏன்னு கேட்டால் அவங்களுடைய சொத்துகளுக்கு வரி கிடையாது. இஸ்லாத்தில் முஸ்லீம்களுக்கு அவங்களுடைய சொத்து, பத்து, தங்கம், நகை, இருப்பு, ஆடு, மாடு, ஒட்டகம் அனைத்துக்கும் வரி இருக்கிறது. அப்போ இந்த இதை யோசித்து பார்த்தோம்னு சொன்னால் முஸ்லீம் அல்லாத மக்களுக்கு வந்து இது சிரமம் குறைவா, யார் அதிக சிரமம்? இஸ்லாமிய ஆட்சியில் வந்து நாங்கள் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்கிறோம், அது ஒரு விஷயம். ஆனால் எங்களுக்கு தானே அதிக சிரமம். இந்த சிரமம் இறைவன் எங்களுக்கு கடமையாக்கி இருக்கிறான் என்று நாங்கள் மனப்பூர்வமாக கொடுத்துட்றோம். கணக்கு பண்ணணும்னு பார்த்தோம் என்று சொன்னால் அது என்னங்க, நாங்கள் 1 கோடி ரூபா வச்சுக்கிறோம், நாங்கள் 25 ரூபா 2 லட்ச ரூபா கொடுக்குறோம் ஜக்காத்து, அவரும் 1 கோடி வச்சுக்கிறாரு, அவர் 5 தீனாரை கொண்டாந்து கொடுக்குறாரு, அது என்ன கணக்கு என்று ஒப்பிட்டு பார்த்தால் அப்படி இருக்கிறது. நாங்கள் ஒப்பிட்டு பார்க்க மாட்டோம். அவர்களுக்கு இது நம்ம சும்மாவே செஞ்சு கொடுக்கலாம், ஆனாலும் அவர்களுக்கு அந்த உரிமை கிடைச்ச மாதிரி இருக்கணும். அவங்களுக்கு நம்மளுக்கு அந்த நாட்டில் உரிமை இருக்குது என்று கிடைச்ச மாதிரி இருக்கணும். அது சுமையாகவும் இருக்கக்கூடாது. கம்பேர் பண்ணி பார்த்துவிட்டு முஸ்லீம் அல்லாதவர்கள் இந்த முகமது ஆட்சியில் முஸ்லீம்கள் ஆட்சியில் கொடுமைக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் வந்துவிடக்கூடாது. அப்போ யார் ஜிஸியா வசூலிக்கிறன்னா யார் வசூலிக்கணும்? எந்த இஸ்லாமிய மன்னர் வந்து முஸ்லீம்கள்கிட்ட ஜக்காத்தை வசூலிக்கிறாரோ அவர் தான் ஜிஸியாக்கு வசூலிக்கணும். அந்த ஜக்காத்தையெல்லாம் கடைப்பிடிக்காமல் நானும் முஸ்லீம் ஆட்சி பண்ணுறேன்னு சொல்லி விதிச்சார்னா அது குற்றமாகி போயிடும். அப்படி இல்லாமல் வந்து முஸ்லீம்களுக்கு இந்த ஜக்காத்துங்கிற வரி விதிக்கப்படும் என்று சொன்னால் முஸ்லீம் அல்லாத யூதர்கள் அதில் இந்த உறுதினார் என்பது கூட வந்து அது நிரந்தரமானது கிடையாது, அதுதான் அளவுன்னு கிடையாது. அதில் என்ன செய்கிறாங்க, நபிகள் நாயகம் அவர்கள் இந்த செழிப்பான நல்ல தனிநபர் வருவாய் அதிகமான உள்ள பகுதிகளாக இருந்துச்சுன்னு சொன்னால் அவங்களுக்கு 4 தீனார் வருஷத்துக்கு கொடுங்க, வசதி இல்லாத ஏழைகள் மக்கள் வாழ்கிற பகுதியாக இருந்தால் தலைக்கு 1 தீனார் கொடுங்க என்று அவங்களுடைய பொருளாதார வசதிக்கு ஏற்றவாறு நிர்ணயித்ததுனால இப்போ நம்ம காலத்தில் கூட அப்படி ஒரு இஸ்லாமிய ஆட்சி இருந்து முஸ்லீம்கள் அத்தனை பேர்ட்டையும் கட்டாயமாக நம்ம ஜக்காத்தும் வசூல் பண்ணணும் என்று சொன்னால் முஸ்லீம்கிட்ட பண்ணிவிட்டு அவனை மற்றவங்களுக்கு பண்ணாமல் விடக்கூடாது. அப்போ என்ன செய்யணும், நீங்கள் உங்களுக்குன்ட்டு நாங்கள் ஜிஸியா தான் போட்டிருக்கிறோம், உங்களுக்கு வந்து நாங்கள் ஜக்காத்து வரி போடலை, அந்த ஜிஸியா வரி இவ்வளவு என்று நிர்ணயிக்கும் பொழுது அந்த கால சூழ்நிலைக்கு ஏற்றவாறு எவ்வளோ வந்து பொருத்தமாக இருக்கும், அவங்களுடைய பொருளாதார வசதி அந்த பகுதிக்கு கூட வித்தியாசம் இருக்கும்ல. சென்னையில் உள்ள மக்களுடைய பொருளாதார வசதி வந்து ஒரு கிராமத்தில் உள்ளவருக்கு இருக்காது. அப்போ செழிப்பான ஊர்கள், செழிப்பான மாநிலங்கள், மாவட்டங்கள்லாம் இருக்கிறது. அதையெல்லாம் கருத்தில் கொண்டு அங்கே உள்ள ஆட்சியாளர்கள் ஒரு கணக்கிட்டு என்ன செய்வாங்க, அந்த ஜிஸியாங்கிற ஒரு வரியை தீர்மானிப்பார்கள். ஆனால் ஜிஸியாங்கிறது தலைக்கு தான், ஆனால் எதுக்கு இல்லை, அவங்களுடைய சொத்து எவ்வளவுங்கிறத பார்த்து விதிக்கிற வரி கிடையாது. தலைக்குன்னா எத்தனை நம்பர், உங்கள் வீட்டில் எத்தனை தாய் தந்தை புருஷன் பொண்டாட்டி 50 பேர் இருக்கிறீங்களா, எல்லாம் சேர்ந்து 15 பேரா 15 கொடுங்க. இல்லை தனித்தனி குடும்பமாக இருக்கிறீங்களா, கணவன் மனைவி மட்டும் இருக்கிறீங்களா, ஆளுக்கு 1 தீனாரை கொடுங்க. ஆளுக்கு 1 தீனாரை கொடுத்து விட்டு என்னது அரசாங்கத்தை கொடுக்குற எதுக்காக வேண்டி, இந்த அரசாங்கத்தில் வாழும்போது இவங்களுக்கு வந்து எதையுமே அனுபவிக்க மாட்டாங்களா, அனுபவிப்பாங்கள்ல. அங்கே அரசாங்கம் போடுற சாலைகளை பயன்படுத்துவாங்க, இலவச மருத்துவமனை இருந்தால் அதை போய் என்ன செய்வாங்க, பயன்படுத்தி கொள்வாங்க. வழக்குகளுக்கு தொடுப்பதாக இருந்தால் அதுக்கு நீதிமன்றம்ங்கிற செலவு இருக்குது, அதுக்கும் கட்டணம் கிடையாது, ஃப்ரீயாக பயன்படுத்தி கொள்வார்கள். அதே மாதிரி வந்து அந்த முஸ்லீம் அல்லாத மக்களில் ஏழை பாளைகள் இருந்தாங்கன்னு சொன்னால் இந்த அரசாங்கத்தில் ஜக்காத்தாகவும் ஜிஸியாவாகவும் திரட்டுறாங்கல்ல, அந்த பணத்திலேருந்து ஏழைகளுக்கெல்லாம் கொடுப்பாங்க. ஏழைகளுக்கெல்லாம் கொடுக்குறதுல கூட முஸ்லீம் ஏழைகளுக்கு முஸ்லீம் அல்லாத ஏழைகளுக்குன்னு சொல்லப்படலை, ஏழைகள் தான் கணக்கு. அப்போ இவர்கள் கொடுக்குற அந்த அந்த ஜிஸியா என்கிற ஒரு பணம் தாங்கள் அனுபவிப்பதை விட குறைவானது அதிகமானதா. இவ்வளோ வசதிகளையும் 1 தீனாரில் நம்ம காலத்தில் பார்க்குறோமே, எப்படியெல்லாம் வரி விதிக்கிறாங்க.
ஒரு 25 ரூபா பெட்ரோலுக்கு வந்து 75 ரூபா வரி விதித்து 100 ரூபா வாங்குறாங்க. ஒரு லிட்டருக்கு 75 ரூபா கொடுத்துட்ருக்குறோம். ஒரு நாளைக்கு 100 லிட்டர் ஒரு பஸ்ஸுக்கு போட்டான்னு சொன்னால் அவன் எவ்வளோ கொடுக்குறான்னு பார்த்துக்கிறங்க. அப்போ ஒவ்வொரு மனுஷன்கிட்டையும் ஒரு 2 வீலர் வச்சுருந்தான்னா டெய்லி அவன் 100 ரூபா வரி கட்டிக்கிட்டு இருக்கிறான். பெட்ரோல் வரிக்கு மட்டுமே அவன் வாங்குகிற ஒவ்வொன்றுக்கும் வரி. சட்டையை வாங்கினா சட்டைக்கு வரி, கடைக்காரனுக்கு நம்ம கொடுக்குற ரூபாயில் வரியும் சேர்த்தான் வாங்குகிறான். வாங்கி கடைக்காரன் உங்களுக்கு அரசாங்கத்துக்கு செலுத்துகிறான். அப்போ சட்டை வாங்கினா வரி, பேனா வாங்கினா வரி, லேப்டாப் வாங்கினா வரி, ஃபோன் வாங்கினா வரி. அது மாதிரி அரிசி பருப்புக்கு தான் இன்னும் போடாமல் இருக்கிறாங்க. அந்த மாதிரி பொருளை தவிர்த்து பார்த்திங்கன்னா அனைத்து பொருள்கள் மீதும் காய்கறிகளுக்கு போடாமல் இருக்கிறாங்க. பாக்கி எல்லா பொருள்களுக்கும் தீப்பெட்டி வாங்கினா கூட, ஒரு ஷேவிங் பிளேடு வாங்கினா கூட நீங்கள் என்ன செய்யணும், அதுக்கு வந்து வரி கட்டி ஆகணும். இந்த வரியோடு கம்பேர் பண்ணிங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு நாளும் ஒரு சாதாரண ஒரு கூலி தொழிலாளியாக இருந்தால் கூட அவன் வந்து ஒரு நாளைக்கு 500 ரூபா சம்பாதிக்கிறான் என்றால் கூட கண்டிப்பாக 150 ரூபாய்க்கு மேலே வரி கட்டணும். ஒரு நாளைக்கு 500 ரூபா சம்பாதிக்கிறவன் ரூபாயை கொண்டு வச்சான்னா வரி கட்ட மாட்டான். இந்த 500 ரூபாய்க்கு ஏதாவது வாங்கன்னு போனான்னு வைங்க, பால் வாங்கினா வரி, மோர் வாங்கினா வரி, தயிர் வாங்கினா வரி, நெய் வாங்கினா வரி. அப்போ என்னத்தை வாங்கினாலும் என்ன இருக்குது, பவுடர் வாங்கினா வரி, பேஸ்ட் வாங்கினா வரி, ப்ரஷ் வாங்கினா வரி. அப்போ வாங்குகிற ஒரு உப்பு வாங்கினா கூட வரி. எந்தெந்த பொருளை வாங்குகிறானோ அந்த பொருளுக்கெல்லாம் வரி கொடுத்துட்டு வந்தான்னு சொன்னால் 500 ரூபாய்க்கு பொருள் வாங்கினான்னு சொன்னால் அவனுடைய காசு பொருளுக்கு 350 ரூபாயாக இருக்கும். அவன் கொடுக்குற வரி வந்து 150 ரூபாயாக இருக்கும். அப்போ இந்த மாதிரியான கொடும் வரிகள் விதிக்கக்கூடியதோடு கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா நாடுகளும் இப்படி விதிக்கிறாங்க. எல்லா நாடுகளையும், நம்ம நாட்டில் ஓவராக இருக்குது, ஆனால் எல்லா நாடுகள்லையும் பலமுனை வரி. எதுக்கு வரி? இந்த பொருள்களுக்கு வர வரி விதிச்சிடுறாங்க. வருமான வரின்னு ஒருக்க தனியாக என்ன செய்கிறாங்க, அதுக்கு ஒரு வரியை போட்டுடுறாங்க. அப்புறமேலு ரோட்டில் வண்டி அதுக்கெல்லாம் வரியை கொடுக்கணும் மொத்தமாக சேர்த்து. ரோடு டாக்ஸுன்னு அதுக்கு ஒரு தனியாக, இந்த ரோடு உனக்கு தந்துருக்கிறோம்ல அதுக்கு வரியை கட்டுங்கிறாங்க. தண்ணீர் வரின்னு போட்டு முனிசிபாலிட்டியில் என்ன செய்கிறான், அதை வேறு வாங்கிட்டு போயிடுறான் தண்ணீர் வரின்னு. நூலக வரின்னு ஒரு நூலகமே இருக்காது ஊரில், நூலக வரின்னு என்ன செய்கிறாங்க எல்லா பஞ்சாயத்துகள்லையும், அது ஒரு வரியை நம்மள்கிட்ட வாங்குகிறார்கள். இப்படி எதுக்கெல்லாம் ஒரு கணக்கே கிடையாது. ரோட்டுக்கு வரி வாங்கினா, பெட்ரோலுக்கு வரி, கார் வாங்கினா காருக்கு வரி, அது பத்தாண்டு ரோட்டுக்கட்டில் மறித்து டோல்கேட்னு சொல்லி அதில் வேறு ஒரு கொள்ளை அடிக்கிற, இந்த மாதிரிலாம் வரி கொடுக்கக்கூடிய நிலையிலிருந்து நீங்கள் சிந்திச்சு பார்க்கணும். இது எதுவுமே இஸ்லாமிய ஆட்சியில் செய்யப்படலை. இஸ்லாமிய ஆட்சியில் சிங்கிள் வரி தான், ஒரே வரி தான். என்ன வரி? சம்பாத்தியத்துக்கு எவ்வளோ சம்பாதிக்கிறியோ அதுக்கு வரியை கட்டு, 2% கட்டு. அதுக்கப்புறம் என்ன வேணாலும் நீ அரண்மனை கூட கட்டிக்கிட்டு போ, அது இடையெல்லாம் கேள்வி கேட்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி முஸ்லீமுக்கு வரி. முஸ்லீம் அல்லாதவங்களுக்கு தலைக்கு ஒரு தீனாரை கட்டிட்டு போ. வசதி வாய்ப்புள்ள பகுதிகளில் இருந்தால் நீ வந்து 2 தீனாரை கட்டிட்டு போ. அந்த மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி சொல்லுவாங்க. ஒரு தலைக்கு ஒரு தீனார். அதுக்கப்புறம் நீ கோடி சம்பாதிச்சாலும் உனக்கு தான், 10,000 கோடி சம்பாதிச்சாலும் உனக்கு தான், உனக்கு எந்த விதமான இதுவும் கிடையாது அப்படின்னு சொன்னால் இது எவ்வளோ ஒரு அனுகூலமான ஒரு விஷயம். இது வந்து இப்போ இது நாங்கள் தான் உலக கணக்கில் வைத்து பார்த்தால் இந்த விஷயத்தை நாங்கள் தான் எதிர்க்கணும் முஸ்லீம்கள். ஏன் அது என்னங்க, நாங்கள் வந்து 1 லட்சக்கணக்கில் எங்கிட்ட வரி வாங்குறீங்க, அவங்ககிட்ட 100 கணக்கில் வாங்குறீங்க, இது என்ன இதுன்னு கேட்கணும். நாங்கள் எங்கள் இறைவனுடைய சட்டம் என்று நம்புகிற காரணத்தினால இதில் எங்களுக்கு மன வருத்தமே வராது. நாங்கள் அதிகமாக கொடுப்பது வந்து அரசாங்கமே எங்களுக்கு விதித்தால் எங்கள் மன வருத்தம் வரும். அரசாங்கம் அல்லாஹ் விதிக்கிறான்னு நாங்கள் நம்புகிறோம். இது அல்லாஹ்வுடைய சட்டம் என்று நம்புகிற காரணத்தினால இந்த ஜக்காத் என்பது பெரிய ஒரு தொகையாக இருந்தாலும் நாங்கள் உறுத்தல் இல்லாமல் அவர்களுக்கு அதிகமான சலுகை கிடைக்கிறது என்று பார்க்காம நாங்கள் விட்டு கொடுத்துட்றோம். அந்த மாதிரி இருக்குது. ஆனால் இதில் வந்து நம்ம நாங்கள் அது தடைய மாட்டோம், முஸ்லீம் அல்லாத மக்களுக்கு கம்மியாக வரி இருக்குதுன்னு சொல்லி. ஆனால் அந்த உலக கணக்கில் பார்த்தோம் என்று சொன்னால் முஸ்லீம்களுக்கு தான் சிரமப்பட்டார்கள். வரி செலுத்துவதில் வந்து முஸ்லீம் அல்லாத மக்கள் செலுத்துகிற வரியை விட முஸ்லீம் மக்கள் தான் அந்த அதிக வரி விதிப்புக்கு உள்ளானார்கள். அப்போ இந்த எல்லா வரியுமே முஸ்லீம்கிட்ட வாங்கின வரியாக இருந்தாலும் முஸ்லீம் அல்லாத வாங்கின வரியாக இருந்தாலும் அப்படி பிரித்து வைத்து அப்படி இப்படி கொடுப்பாங்களா? முஸ்லீமுக்குள்ள வரி இருந்தால் இருக்குது, முஸ்லீம் அல்லாதக்குரிய அப்படி கொடுத்தாங்களா? இல்லை. நபிகள் நாயகம் காலத்தில் ஒரு சம்பவத்தை, நிறைய 100கணக்கான சம்பவங்கள் இருக்குது. ஒரு சம்பவத்தை சொல்வதாக இருந்தால், நபிகள் நாயகத்தை சுற்றுப்புறத்தில் உள்ள ஒரு கூட்டத்தார் வந்து நபிகள் நாயகத்தில் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கிறோன்னு சொல்கிறாங்க. ஏற்றுக்கிட்ட பிறகு எங்களுக்கு வந்து ஏதாவது கொடுங்க என்று கேட்குறாங்க. வேணுங்கிற அளவுக்கு அவங்களுக்கு ஆடு மாடுகள்லாம் ஆடு ஒட்டகங்கள்லாம் கொடுக்குறாங்க. கொடுத்தோன்னு அந்த மக்கள் இப்போ என்ன செய்கிறாங்க, இவர் வந்து கணக்கு பார்க்காம அள்ளி கொடுக்குறாரு, எல்லோரும் இஸ்லாத்தை தழுவிக்கிறங்கிறார் அவர். அப்போ இந்த கொடுக்குறத அந்த அள்ளி கொடுத்தது அவங்கள என்ன சேர்க்குதுன்னு கேட்டால் இஸ்லாத்தை விரும்ப வைக்கிற அளவுக்கு இருந்துச்சே தவிர என்ன இவர் ஜிஸியா போடுகிறாருன்னு வெறுக்க வைக்கிற அளவுக்கு இல்லை. ஜிஸியா வாங்குகிறாங்க. ஜிஸியா வாங்கின காரணத்தினால வெறுத்தாங்களா?
அங்கே ஒரு புரட்சி வந்துச்சா, எதிர்ப்பு வந்துச்சா? ஜிஸியா வாங்கிக்கிட்டு இருந்த காலத்தில் என்ன ஆகுதுன்னு கேட்டால், முஸ்லீம் அல்லாத மக்கள்லாம் இஸ்லாத்துக்கு கூட்டம் கூட்டமாக வந்து இணைந்து கொண்டே இருக்கிறார்கள். நபிகள் நாயகம் மரணிக்கும் போதெல்லாம் ரொம்ப 1% 2% அளவுக்கு ஆகிவிட்டார்கள் முஸ்லீம் அல்லாதவர்கள். எப்படி ஆகிவிட்டார்கள்னா, இஸ்லாத்தை தழுவியதன் மூலமாக ஆகிவிட்டார்கள், அடித்து கொல்லப்பட்டு இல்லை. அப்போ அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை பார்க்கும் பொழுது, ஜிஸியா என்கிற இந்த வரி வந்து முஸ்லீம் அல்லாத மக்கள் குறை சொல்கிற வரி கிடையாது, கொடுமை கிடையாது. அது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு நன்மை தான். ஆனால் வரியை வாங்காமலாம் நிர்வாகம் பண்ண இயலாது, யார்கிட்ட வாங்கி தான் ஆகணும். இது அடையாள வரி தான். இந்த ஒரிஜினல் வரி வந்து முஸ்லீம்களுக்கு போடப்படுகிறது. இவர்களுக்கு போட்டது வந்து ஒரு அடையாள வரி. அடையாள வரி தான் ஜிஸியா என்று விளங்கி கொண்டால் இதை வந்து நீங்கள் விகாரமாக பார்க்க மாட்டீங்க என்பது தான் இதற்கான பதில்.